சமூக வலைத்தளம் தொடக்கத்தில் நன்றாக பயனுள்ளதாக இருந்தாலும் காலப்போக்கில் மன அழுத்தத்தையும் இறுக்கத்தையுமே உண்டாக்கி இருக்கின்றது. ஸ்கிரீன் டைம் அண்ட் டிப்ரெஷன் இரண்டிற்கும் எப்பொழுதும் தொடர்பு உண்டு. இதை தவிர்க்க குடும்பத்தில் உள்ளவர்களுடன் நண்பர்களுடன் நேரத்தை செலவழிக்க வேண்டும். மன அழுத்தத்திலிருந்து இறுக்கத்திலிருந்து வெளிவந்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள இது உதவி செய்கின்றது. We have body, soul and spirit. இவை அனைத்தும் மற்றவர்களுடன் இணைந்திருக்க வேண்டும். இந்த புதிய உலகை வரவேற்க வேண்டும். அப்பொழுது மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம். சோசியல் மீடியா மற்றவர்களிடமிருந்து நம்மை தனிமைப்படுத்துவது மட்டுமல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் வருகின்ற செய்தி நம்மை சிதைப்பதாக இருக்கின்றது. We are loaded with negativity. 50-100 செல்ஃபி எடுத்து ஒன்றை தேர்ந்தெடுத்து உலகத்திலேயே என்னை விட அழகானவர்கள், மகிழ்ச்சியானவர்கள், எனக்கு கிடைத்த வாழ்க்கை யாருக்கும் இல்லை என போஸ்ட் செய்கின்றார்கள். அது அவர்களுக்கும் தெரியும் பொய்யானது, போலியானது என. We have good days and bad days. இது தெரியாமல் இருந்தால் நாமும் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படுவோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் I am happy, I am beautiful, I am successful என வெளிப்படுத்துகின்றோம். சாதாரண மக்கள் இதை பார்க்கும் பொழுது நான் அப்படி இல்லையே என்ற உணர்வினால் 100% பாதிக்கப்படுகின்றார்கள். மன அழுத்தத்தில் இருக்கின்றார்கள். ஸ்கின் கலர் மாற்ற முடியாது, உயரத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. முடியில்லாதவர்களின் நிலை எப்படிப்பட்டது என்று தெரியும். சமூக வலைத்தளம் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது. பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, குழந்தைகளுக்கும். சோசியல் மீடியா நம்மை இவ்வுலகிலிருந்து தனிமைப்படுத்துகின்றது. We live in the virtual world. We don't live in the world of reality. ஆன்மீகம் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என சொல்வதற்கும் சோசியல் மீடியா செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. God is love. கடவுள் அன்பாய் இருக்கின்றார். The very ground of being is something like a relationship. உறவுக்காகவே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். Love is not the sentimental state of mind. It is a kind of metaphysical attitude. We are moving out of oneself and moving into the higher and richer form of existence. கடவுளுடன் உறவை ஏற்படுத்த தனிமையாக இருங்கள் என ஆன்மீகம் சொல்கிறது. ஆனால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் உன்னை இவ்வுலகிலிருந்து வெர்ச்சுவல் உலகிற்கு தள்ளி இவ்வுலகிற்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஆக்குகின்றது. நான் உங்கள் நிஜ உலகிற்கு வந்து உங்களுடன் இருந்து உதவி செய்தால் என் உலகம் பெரிதாகும். நம் உணர்வு எதிரிகளை வரவேற்காது. ஆனால் லவ் யுவர் எனிமி என கேட்கும் பொழுது உறவு எவ்வளவு முக்கியம் என தெரிகின்றது. சோசியல் மீடியா இதைதான் உதறி தள்ளுகின்றது. அதிகம் செல்போன், டிவி பார்ப்பவர்கள் அலைபேசி வந்தால் பயப்படுகின்றார்கள். யாராவது கதவை தட்டினால் பயப்படுகின்றார்கள். ஜாப் இன்டர்வியூ எதிர்கொள்ள தயங்குகின்றார்கள். ஏனென்றால் they see the reality through the screen. உண்மையான மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் பாடி லாங்குவேஜில் வித்தியாசம் உண்டு. அன்ஸ்போக்கன் கம்யூனிகேஷன் உண்டு. டெக்ஸ்ட் மெசேஜ் செய்வதை போல பேசுவது உண்டு. எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு. நிஜ உலக உறவு துண்டிக்கப்படுகின்றது. செல்போன், டிவி, டெக்னாலஜி வேண்டாம் என சொல்லவில்லை. நமக்கு தேவை சரியாக பயன்படுத்த வேண்டும். அது உறவை வளர்க்க வேண்டும். கார்ல் யூங் சொல்வார், at bottom every psychological problem is a spiritual problem. எல்லா உளவியல் பிரச்சனைக்கும் காரணம் ஆன்மீக பிரச்சனை என்று. He had a lot of clinical experience. He dealt with the real sick people for decades. Paul Tilak சொல்வார், we must have a good relationship with the ultimate concern.
Spiritual tradition tells us idolatry is a cause for human suffering. உண்மையான கடவுளை வழிபடாமல் செல்போன், டிவி, லேப்டாப், பவர், பிளஷர், வெல்த், ஆனர் இவற்றை வழிபட்டால் கண்டிப்பாக நாம் பாதிக்கப்படுவோம். Idolatry is nothing but false worship which is less than God. The deepest issue of the soul must be dealt with. Priest or soul's doctor. யாரை வணங்குகின்றீர்கள்? செல்போன், டிவி, லேப்டாப், பவர், பிளஷர், வெல்த், ஆனர். கடவுளுடனும் மனிதனுடனும் உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீ குணமாக விரும்புகின்றாயா என்று இயேசு கேட்டார். சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அவரது நுகம் அழுத்தாது. நுகத்தில் 2 மாடுகள் கட்டுவது உண்டு. நாம் ஒன்று, இயேசு ஒன்று. இருவரும் இணைந்து செயல்படும் பொழுது கண்டிப்பாக இந்த நுகம் நம்மை அழுத்தாது. கடவுளும் நாமும் இணைந்து இருக்கும் பொழுது மட்டுமே கண்டிப்பாக அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலை அடைவோம். ஆமேன், ஆமேன்.